நம்பர் 42. अथवा योगिनामेव कुले भवति धीमताम् एतद्धि दुर्लभतरम् लोके जन्म यदीदृशम् अथवा अथवाना अदरवाइज அப்படி இல்லை என்றால் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இல்லைன்னா வாட் இஸ் தி செகண்ட் பாசிபிலிட்டி? ஸோ யோக பிரஷ்டாக்கு இன்னொரு பாசிபிலிட்டியும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்வர்கலோக எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் அந்த பர்சன் எய்தர் ஸ்ரீமதாம் கேஹே அங்கே பிறக்கலாம், இல்லைன்னா எங்கே பிறக்கலாமா? யோகினாம் குலே பவதி. யோகி அப்படின்னா இந்த இடத்துல பிரம்ம ஞானினஹா, யாரு ஆல்ரெடி ஞானியோ அப்போ அந்த ஞானியோடைய ஃபேமிலியில் இந்த யோக பிரஷ்டா மறுபடியும் பிறக்கலாம். இப்போ ஞானியோட ஃபேமிலி ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஃபிசிக்கலாக மெட்டீரியல் வைஸ் ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஞானினால் எந்த விதமான சிச்சுவேஷன்லேயும் இருக்க முடியும். சங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏழையாக தான் இருப்பார் ஞானி அப்படின்னு சொல்கிறார். அதாவது மினிமம் பொசஷன்ஸ் வச்சுப்பார். ஆர் அப்படியே பிராரப்தத்தினால அவள் கொஞ்சம் ஏழ்மை நிலை இருந்ததுன்னா அதை அவள் ஒரு சாபமாலாம் கன்சிடரே பண்ண மாட்டா. அதை தபஸ் பண்ணுறதுக்கு ஐடியல் சிச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துப்பா அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஸ்பெஷலாக சந்நியாசம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்? ஏதாவது இருந்தால் தான் அதை விடுறதுக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். உண்மையே இல்லை அப்படின்னா, ஆல்ரெடி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இந்த பர்சன் தீமதாம் யோகினாம். தீமதாம் அப்படின்னா வைஸ் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பர்சன் ஒரு குருவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ ஒரு டீச்சராக அமைஞ்சிருப்பா. பிருகுர்வை வாருணிகி பிதரம் உபசசார. எங்கே கேட்டிருக்கோம்? தைத்திரிய உபனிஷத் பிருகுவல்லியில் பார்த்துருக்கோம். ஸோ அப்பா டீச்சர், பையன் ஸ்டூடெண்ட். ஸோ டயலாக் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன். இப்போ எப்படி இருக்கும் டயலாக் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் நம்மளோட ஃபேமிலியிலலாம்? அவன் சண்டையெல்லாம் போடாமல் அவன் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டான். அது அந்த காலம், அதனால கேட்டான். அண்ட் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? ஏதத்து துர்லபதரம் லோகே ஜன்ம. துர்லபதரம்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி ஒரு ஞானிக்கு குழந்தையா பிறக்கிறதெல்லாம் துர்லபதரம், ரேரஸ்ட். துர்லபம் அப்படின்னா ரேர்னு அர்த்தம். துர்லபதரம்னா ரேரஸ்ட். ஏன்னா ஞானிகளை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப அபூர்வம். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேதி தத்வதா. பின்னாடி படிப்போம் அதை. நான் இப்போ ஞானிகளே ரொம்ப ரேரு. மனுஷியானாம் சஹஸ்ரேஷு, எத்தனையோ கோட்டி பேரில் தான் ஒரு ஞானியை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அந்த ஞானிக்கு குழந்தையாக பிறக்கணுன்னா அந்த ஞானி கிரகஸ்த ஞானியாக இருந்தால் தான் இந்த பாசிபிலிட்டியே நடக்கும். அப்போ அது அந்த பாசிபிலிட்டி ரொம்ப ரேர், துர்லப தரம் அப்படின்னு சொல்கிறார். ஏதத் ஈதிருஷம் ஜன்ம. ஈதிருஷம்னா இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஜன்மம் துர்லபதரம். லோகேனா இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஜன்மா ரொம்ப ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ போன ஸ்லோகம் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே துர்லபம் அப்படின்னு சொன்னால், யோகினாம் துர்லபதரம்.
அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? எனக்கு வந்து கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் கிடைக்கிறது, நான் வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சாதனாவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பட் என்ன கொஸ்டின் வரும் இப்போ? என்னோடய ஸ்பிரிச்சுவல் சாதனாவை நான் முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லை நான் எங்கேருந்து விட்டேனோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணணுமா? இப்போ 6வது சாப்டர் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் இப்போது பார்த்தாய பிரதிபோதிதம் அதுலேருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லைனா வந்து அனாஷ்டித கர்ம பலம்லேருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லைனா எதுலேருந்து நான் வந்து ஆரம்பிக்கணும்? ஆர் 6th சாப்டர் முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏதோ ஆறுதுன்னா 7th சாப்டர்லேருந்து நான் கண்டினியூ பண்ணலாமா? இப்போ என்ன கிருஷ்ணர் சொல்லுவார்? ஆப்வியஸாக கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்போ பிறக்கும் போதே நாம் அந்த பலத்தோடு தான் பிறக்கிறோம். போன ஜென்மாவோட கண்டினியூவேஷனாக தான் இப்போ நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் இருக்குல்ல. இதுவே எதனால்? ஒரு ஜென்மாவில் நாம் வந்து ஏதோ கொஞ்சம் அங்கங்கே உட்காந்து கேட்டிருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நமக்கு இங்கே கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ ப்ராடிஜி, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராடிஜி இப்போவே பார்க்குறேன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஜென்மாவில் பாக்கியெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிறத இந்த ஜென்மாவில் வந்து இது பண்ணுறா. இப்போ வந்து ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ப்ரீவியஸ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பஸ்ஸுக்கு நாம் ரொம்ப ஏர்லின்னு அர்த்தம். கரெக்டாக? அது மாதிரி இந்த ஜென்மா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஜென்மா எப்படி இருக்கும்? கம்ஃபர்டபுளாக நாம் சஃபிஷியண்ட்டாக புண்ணியத்தோடு நாம் வந்து பிறக்க போகிறதுனால எல்லாம் நம்மளுக்கு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டோட வேணும்னா உங்களுக்கு ப்ராபப்ளி வீட்டுக்கே கூட வந்து டீச்சர் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி கூட நமக்கு அமையலாம். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ஈஸியாக சீக்கிரமாக வந்து கிடச்சிடும்.